அண்மை செய்தி. சிபிஐ மூத்த தலைவர் மகேந்திரன் கட்சியின் விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். சிபிஐ மூத்த தலைவர் மகேந்திரன் கட்சியின் விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டதாக மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கட்சியின் மதிப்புமிக்க பதிப்பகத்தை அபகரிக்க முயன்றவர்களுக்கு ஆதரவாக மகேந்திரன் செயல்பட்டார் என்று மு. வீரபாண்டியன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன். வணக்கம் எழிலரசன், இது குறித்த விரிவான தகவல். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின மிக மூத்த தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் சி. மகேந்திரன். தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நேற்று பனையூர் தலைமை அலுவலகத்துக்கு சென்று தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது அவர் செய்தியாளர்கள் மத்தியில பேசியபோது அவர் என்ன சொன்னார்னா, தற்போது தாவேகா தலைமையிலான இந்த அரசு தமிழகத்தில் ஒரு நம்பிக்கை மிகுந்த அரசாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்ல, ஊழலை மற்றும் சாதியை ஒழித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாகவே நான் நேரில் இந்த இயக்கத்தில் என்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எந்த பலனையும் எதிர்பார்த்து நான் இங்கு வரவில்லை என்ற தனது கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இந்த நிலைமையில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில பல ஆண்டு காலமாக இருந்து வந்த ஒரு மூத்த தலைவர், அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர். வழக்கமாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பிற கட்சிகளுக்கு அவர்கள் சென்று சேருவதோ அல்லது பிற கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொள்வதோ தமிழக அரசியல்ல பார்க்கப்படாத ஒரு காட்சி. அதுதான் நேற்று நடந்தது. இந்த நிலைமையில ஒரு மூத்த அரசியல் தலைவராக, அதுவும் கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கிற ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு புதிய மற்றொரு கட்சிக்கு அவர் போயிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலைமையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது அவர் எந்த கட்சியில் இருந்து கொண்டிருந்தாரோ அந்த கட்சியினுடைய தலைமை இப்போது ஒரு விளக்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் சி. மகேந்திரன் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மூத்த உறுப்பினராக இருந்து வந்த சி. மகேந்திரன் கட்சி அமைப்புகளில பல்வேறு நிலைகள்ல பொறுப்பு வகித்தாரு. சமீப காலமாக கட்சியினுடைய அமைப்பு விதிகளுக்கு விரோதமா கட்சியின் கோட்பாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக அவர் செயல்பட்டு வந்தாரு. கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு அவர் உள்ளாக்கப்பட்டவர் என்ற ஒரு கருத்தை அந்த அறிக்கையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களால் உருவாக்கப்பட்டு இன்று தமிழ்நாட்டில் மிக சிறந்த மதிப்புமிக்க பதிப்பகமாக இருந்து வருகிற நிறுவனத்தை குறுக்கு வழியில் சிலர் கையகப்படுத்துவதற்கு மோசடியான ஆவணங்களை தயார் செஞ்சாங்க. அப்படி மோசடியாக நடந்து கொண்டவர்களுக்கு சி. மகேந்திரன், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மூத்த தலைவராக இருந்து இப்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார் அல்லவா சி. மகேந்திரன், அந்த மகேந்திரன் அந்த மோசடி பேர்வழிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். எனவே சி. மகேந்திரன் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. அவரும் கட்சியுடன் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருந்து வந்தாரு. மகேந்திரன் தனது தவறுகளை களைந்துவிட்டு கட்சியுடன் தன்னை பொருத்தி கொள்ள கட்சி பல வாய்ப்புகளை அவருக்கு வழங்கியது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளாமல் இப்போது மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மகேந்திரனுடைய இந்த நடவடிக்கை மூலம் அவர் மீது கட்சி எடுத்த நடவடிக்கை மிக சரியானதுதான் என்பது உறுதியாகி இருக்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தனது அறிக்கையின் வாயிலாக ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். மகேந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் துரோகம் செய்தவர். கட்சியால அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர். கட்சியின் சார்பில் நடந்து வருகிற ஒரு பதிப்பகத்தை கைப்பற்றுவதற்கு மோசடி செய்தவர்களுக்கு அவர் துணை போனவர் என்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரான மகேந்திரன் மீது வைத்திருக்கிறது. இப்போது சி. மகேந்திரன் கம்யூனிஸ்ட் தலைவராக இல்லை, அவர் இப்போது தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினராக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதை இன்னும் இலக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கியதனுடைய அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆதரவு வழங்கியதை அடுத்துத்தான் இப்போது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு மூத்த தலைவர் இப்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில சி மகேந்திரன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு குற்றச்சாட்டுடன் அவர் மீது சில இப்படியான ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டிருப்பது ஒரு பலரது கவனத்தையும் இப்போது பெற்றிருக்கிறது. எழிலரசன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.